சிறப்பு விருந்தினர்கள், பிறகேடி பள்ளியிலிருந்து வந்திருக்கும் நிர்வாகிகளை உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் கேள்வி தமிழ் பள்ளியின் நிகழ்வுக்காக நீங்கள் அனைவரும் நேரில் வந்து கலந்து கொண்டது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். உங்கள் வருகையால் இந்த விழா மிகவும் சிறப்பாக இருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளாக நாம் முத்தமிழ் விழா கொண்டாடி வருகிறோம். தொடர்ந்து ஆதரவு தரும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்று நமது சீஃப் கெஸ்ட் தியாகி அவர்கள் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பிப்பதற்கு எங்களிலே கழிந்த வரவேற்பு நன்றி. மாணவர்களே, இந்த மேடை உங்களுக்கானது. நீங்கள் கற்ற தமிழ், நீங்கள் காட்டப்போகும் திறமை, உங்கள் கான்ஃபிடன்ஸ் எங்கள் எல்லாரையும் பெருமைப்படுத்துகிறது. நீங்கள் தான் நம் தமிழ் பள்ளியின் எதிர்காலம். பெற்றோர்களும் பிராக்டிஸ் பண்ண வச்சு உதவி செய்கிற ஆசிரியர்களுக்கும் இன்று நிகழ்த்தப்படும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்தது. இந்த புத்தகம் விழா நம் பிள்ளைகளுக்கும், நம் கேள்வி தமிழ் பள்ளி குடும்பங்களுக்கும், நம் பண்பாட்டிற்கும் ஒரு அழகான நினைவாக இருக்கின்றோம். தமிழ் வளர நாமும் வளர வேண்டும். தமிழ் கலைக்க நாமெல்லாம் ஒன்றாக நிற்போம். நன்றி, வணக்கம்.
வெள்ளை ராத்திரியில் கோதை ராதை நடந்தாள். மூங்கில் காட்டில் ஒரு காலம் கசிந்து விட மூச்சு வாங்கி உறைந்தாள். நெஞ்சின் ஓசை ஒடுங்கி விட்டாள். நிழலை கண்டு நடுங்கி விட்டாள். கண்ணு தேடி வந்த மகள் தன்னை தொலைத்து மயங்கி விட்டாள். தான் இருக்கின்ற இடத்தீரையும் காணவில்லை. எங்கே எங்கே சொல் சொல் கண்ணெண்டும் தந்தி அடிக்க கண்ணாவா கண்டு பிடிக்க. ராதை மனதில் என்ன ரகசியமோ? இந்த பாட்டு சத்தம் கேட்டு சுற்றும் பூமி எப்போதும் அத்திந்தோம் திந்தியும் தொந்தனதிந்தாதீனுந்தோ தகதிந்தோம் திந்தியும் தொந்தனதிந்தாதீனுந்தோ. வணக்கம். அருள்வாகி மொட்டாகி பூவாகி என்பது பூக்களின் வாழ்க்கை சொல்லலாம். தன் பிரிக்கும் பாதங்கள் கொண்ட தன் முதல் வேலையை சந்திக்கும் எங்கள் வேட்டி தமிழ் கல்வியின் அறிவுகள் முத்தமிழ் விழாவை கொண்டாட அழைக்கிறார்கள். தேடி இந்திய தெரியலாம் தமிழை இவர்கள் பேசுகையில் முன்கால மனம்தான் உண்டோ வருவது அழகை மற்றும் முன்மலனை மழை பெய்யும் வழக்கங்கள். தேவதை வம்சம் நீயோ தேனிலா அம்சம் நீயோ பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ பூக்களின் வாசம் நீயோ பூங்குயில் பாஷை நீயோ சூரியன் போ
ஆமாம். கவிஞர்களின் மனத்தில் மேகங்கள் அழகாய் நம்பிக்கை சொக்க வைத்தது. பாலியர்கள் ஆட்டத்தில் இல்லாத நம் மேடையை அழிய வைத்தது. அழகும் மாசும் சங்கமித்து நம் விதிகளுக்கு எதிர்த்து அளிக்க வைத்தது. நம் நிலையான மழை சேர்வது ஆர்வம் அதிர்ச்சி பகுதல் விதிஷா பிரணவி சஹானா சயந்தி ஸ்ரத்தா ஞானம்.
கிராமர் வாசித்து மோனத்துக்கு என்ன நன்மை? உருப்படியை பிறந்தது ஓசையை பிறந்தது இசையை பிறந்தது ஆற்றலுக்கு பிறந்தது உறுப்பினது அமைப்பு ஊட்டி பிறந்தது நாட்டிய கோபம் நாட்டியம் பிறந்தது நாடக வகை என்று கூறுகிறது புரிதல் நாடகம் நாட்டியத்தின் நிர்வாகம் உரையும் இசையும் நடிப்பும் கலந்த நகைச்சுவை நாடக விருதை படைப்பு வருகிறார்கள் இதை நம்பி மாணவ பணி வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது எல்லார் வீட்டிலும் நடக்கிற அதே கதை தான். நகைச்சுவை கலந்த கருத்தோடு சொல்ல வராங்க நம்ம நிலை வழங்கி மாணவர்கள். குடும்பங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். நாம 3 குடும்பங்களை பார்க்க போறோம். அவங்களுக்குள்ள இருக்க சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாணவர்கள் நடிச்சு காட்ட போறாங்க. நம்ம முதல்ல பார்க்க போற குடும்பம் பிக் பாஸ். பிக் பாஸ் எப்பயுமே ஒரே ஆடியன்ஸ் தான். லெட்ஸ் வெல்கம் ரிஷ்வந்த், திவ்யா, அகிலேஷ் அண்ட் சாண்டினி. என்னமா தூங்கின இருக்கீங்க? நீ ஏன் அப்படியே அம்மா ஃபேமிலியில இருக்கிற மாதிரி பர்ஃபெக்டா இருக்கீங்க. அப்போ நாங்கெல்லாம் இன்னும் வேலை வெட்டி இல்லாம இருக்கிறோம். டேய் வேகமா குளிச்சுட்டு சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகணும்டா. அம்மா நாங்க குளிக்க போறோம். பாய். டேய் வாடா, ஒரு வழியா நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம். டேய் என்னடா லஞ்ச் பாக்ஸ் மறந்துடாதீங்கடா. நாம 2வது பார்க்க போற குடும்பம் வானதி குடும்பம். எங்கள் வீட்டில் எல்லாரும் பாதி லா லா லா. லெட்ஸ் வெல்கம் பிரணவ், நிகுஷலட்சுமி, ரித்திக்ராஜ் அண்ட் தக்ஷனா. நல்லா சாப்பிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே கூடாது. நல்லா சாப்பிடணும். ஓகே, பஸ் எங்க வந்துட்டு இருக்கோம். அச்சோ, பஸ் மிஸ் பண்ணிடுவோம் போலீஸ்க்கே. ஆமாம்மா, பஸ் போயிடுச்சு. அப்படியா? எனக்கு ஆஃபீஸ் போகவே இருக்கே. உங்களை ட்ராப் பண்ணிட்டு போக எனக்கு லேட் ஆயிடுமே. அச்சோ பாருங்கடா, உங்களால எங்க அப்பாவுக்கு லேட் ஆயிடுச்சு. சாரிக்கா, இன்னைக்கு மட்டும் ட்ராப் பண்ணிங்கக்கா ப்ளீஸ். ஆமாப்பா, ரியலி சாரி. இனிமேல் லேட் ஆகாம கரெக்டாக கிளம்பிடுவோம். சரிடா, கொண்டு விட்டுட்டோம். வாங்க. லஞ்ச் ஃபுல்லாக சாப்பிட்டு வருவேன். நாங்கள் 3வது பார்க்க போகிற குடும்பம் நீயா நானா குடும்பம். லெட்ஸ் வெல்கம் நிஷான், தன்யா, சந்தோஷி அண்ட் நவமி. அம்மா, எனக்கு இந்த வாரம் ஸ்கூல்ல மியூசிக் கான்சர்ட் இருக்குது. நீங்க வரீங்களாம்மா? இந்த வாரமா? அம்மாக்கு ரொம்ப பிஸியாச்சே. அப்பா கிட்ட கேட்குறியா? அப்பா, இந்த வாரம் ஸ்கூல்ல மியூசிக் கான்சர்ட் இருக்குது. வரீங்களாப்பா? எல்லா பேரண்ட்ஸும் வராங்க. இந்த வாரமா? நிறைய மீட்டிங்ஸ் இருக்குது. இப்போ அம்மா கிட்ட கேளு. என்ன? இட்ஸ் ஓகே. அம்மா பிரேக்ஃபாஸ்ட். அம்மா ஆஃபீஸ் கிளம்புற ஹரியில இருக்கேன். போய் அப்பா கிட்ட கேளுங்கடா. அப்பா அவுள்படியும் என்னன்னா எது இருந்தாலும் அம்மா கிட்ட போய் கேளுங்க. எப்போதும் போய் நம்ம சீரியஸ் போய் சாப்பிட்டு கிளம்புவா.
ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் என்னென்ன செடி பேக்யார்டில் இருக்குன்னு தெரியுமா? No, hey, why are you here, bro? ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க செடி பேரை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ரோபாக்ஸில் சீட்ஸ் வாங்க. Bro, chill bro. எல்லாரும் தமிழ் ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிட்டீங்களா? அதுவா? பார்த்தீங்களா? கலர் ஸ்கூல்னால ஒரே ஜாலியா. கைஸ், எனக்கு ஸ்கூல் முடிச்சோடனே நம்ம எல்லாமே பார்த்தது தெரியுமா? ஓ, தர்மகுடி பேர் ஃபேமிலியா? சூப்பர். நாளைக்கு பார்க்கலாம். பாய். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள இருக்கு மனதின் சின்ன ஜீவன் இருக்கு பூச்சி கூட்டத்துக்கு தாயருக்கு இந்த போறப்பு தான் எல்லாரும் சுற்றி சாப்பிட கிடைச்சது அதான் எனக்கு தான் மனம் உலகம் முழுவதும் கருத்து ஏய் வாங்க எல்லாரும் டான்ஸ் பண்ணலாம். Guys, come on. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை. எல்லாரும் அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க பாருங்க. அப்படின்னு மட்டும் நினைக்கிறாங்க. இனிமேல தான் இருக்கு ட்விஸ்ட். அப்பாடா ஒரே ஃபன்னா போகும். ஆமா, அந்த ட்ரோஃபி என்ன பீஸ் ஆகுது? அதுவா பசங்க செஸ் காம்படிஷன். ஓ சூப்பருங்க. டேய் பாத்தீங்களாடா, இவங்க செஸ்ல கப்லாம் வாங்கிருக்காங்கடா. கிளம்பிட்டாயா. சரி அவனுக்கு செஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு செஸ்ல இன்ட்ரெஸ்டே இல்லை. வாட் டு ஐ டு ப்ரோ? எக்ஸாக்ட்லி. கண்மணிகளா, நீங்க என்ன சொல்றீங்க? நாமளும் கப்பு வாங்கணும்ல? நாங்க ஆல்ரெடி செய்யற அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டை நீங்க பார்க்கவே மாட்டீங்களா? அதே நாங்க ஆல்ரெடி செய்யாத மட்டும் நோட் பண்ணி வாடி நம்ம விளையாட போலாம். சபா என்ன புது ட்ரெண்டா? கம்பேர் பண்ணாதீங்க. நம்மள எல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் எடுத்து சொல்லி தானே வளர்த்தாங்க. ஆமாங்க, ஆனாங்கன்னா எடுத்து பேசுறது இல்லைன்னா ஐ டோன்ட் நோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போறது. என்னத்த சொல்ல? கம்பேர் பண்ண யாருக்கு ஏன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மாதிரி அப்துல் கலாம் மாதிரி அச்சீவ் பண்ணிட்டு சொல்லலாமே. அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டு பாட்டு பாட்டு ஆகுன்னு சொன்னா கோவம் தானங்க வருது. நல்லது எங்க இருந்தாலும் அதானே பக்கத்து வீட்டு பையன் வச்சிருக்கிற ஸ்கூட்டர் மாதிரி வேணும், பக்கத்து வீட்டு பையன் வச்சிருக்கிற வீடியோ கேம் மாதிரி வேணும்னு கேட்க புரியுது. ஏவோ மக்கள் மூவோ மறந்துன்னு ஔவையார் சொன்னதுதான் ஞாபகம் வந்தது. பேரண்ட்ஸ் சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க வேலைகளை தானாகவே செஞ்சு முடிக்கிற பிள்ளைகளே தான் பேரண்ட்ஸுக்கு எந்த கவலையும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அம்மா அறிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதன்படி நம்ம பெற்றோர்கள் சொன்னாங்க. நம்ம அது என்ன சொன்னீங்க? அது என்னைக்கு நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படி இருந்தா வீட்டில் எந்த சண்டையுமே வராது.
சரிங்க, கிளம்புறோம். டைம் ஆகுது. டேய் வாங்கடா வீட்டுக்கு போலாம். அப்பா அப்பா, அவங்க வீட்ல ஒரு நாய்க்குட்டி இருக்குதாப்பா. அது அவங்க சொல்றத எல்லாத்தையுமே அப்படியே கேக்குதுப்பா. அது மாதிரி நம்ம ஒன்று வாங்கலாமா? நீங்க முதல் நாங்க சொல்றத கேளுங்க, அதுக்கப்புறம் நாய்க்குட்டியை பார்ப்போம். வணக்கம், நாங்க நிலை 1 மாணவர்கள். வாங்க எங்க ஆட்டத்தை பார்க்கலாம். பங்கு சேஞ்ச் தி சாங். இப்ப பாரு. புலியாட்டம் பப்பர பப்பா, மயிலாட்டம் சினுக்கு சிக்கா, கோலாட்டம் கண்டக்கு கண்டா, கரகாட்டம் கையக்கு கையா.
என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இன்ஸ்டால்மெண்ட்ல ஹெட்போன் வாங்க கூட உனக்கு காசு இல்ல. இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டன்ட் பார்க்க ஓடி வரான் மாப்பிள்ள. நான் சம்மர் சேனல் ஆன்லைன் கோச்ச போட்டு சுத்துற புலி. எபா லேட் நைட்ல வாக்கிங் போய் நாய் கட்சி வலி. வீட்ல ரொம்ப கண்டிஷன், என் பேர்ல நிறைய பெட்டிஷன். நான் ரூல்ஸ் மதிக்கும் மனுஷன், நீ பண்ற தப்பெல்லாம் மன்னிச்சன். நம்ம சிட்டி ஃபுல்லா பொல்யூஷன், சர வேலைக்கு எதுக்கு கமிஷன்? நான் கேப்பேன் ஏன்னா சிட்டிசன், நம்ம விரல்ல இருக்கு சொல்யூஷன். மகாமிஷி பிரச்சனைய லெஃப்ட் ஹேண்ட் பண்ற மைக்கேல் அசி. நம்ம ஒரு பூமர் டாக்ஸி என்ன சேனல் ரொம்ப குஷி. மஸ்காபி பாலு மைனே டிஷர்ட் போட கூட அசி. இப்போ ரொம்ப குஷி. எங்க ஆட்டம் பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் கை தட்டுங்களேன். Thank you for coming, Gabby. Good afternoon, everyone. I would like to welcome our speakers, Ms. Gabby Panjakamar. It is my honor to introduce our chief guest, Ms. Gabby, an accomplished and deeply respected educational leader whose work has profoundly impacted students across the Houston area. Ms. Gabby is an experienced K-12 educational leader with more than 2 decades of service in public education, specializing in instructional leadership, curriculum development, professional learning, and student success initiatives. She currently serves in Houston ISD, where she has held key leadership roles for over 7 years, including District Coordinator for College Career, Military Readiness, and K-12 District Manager, Acting Director for Curriculum and Instruction. Her broad career includes impactful roles in Kogar ISD, KDISD, and various educational initiatives supporting English language learners, adult education, and multilingual programming. With experience spanning curriculum development, teacher mentorship, and program innovation, she continues to shape equitable pathways for students in diverse learning environments. Today, we are especially proud to recognize Ms. Gabby for her instrumental role in securing Houston ISD foreign language credits for Rachel Houston Public Schools, a milestone that expanded academic pathways for Tamil learners and elevated the visibility of Tamil language programs in the district. Her meticulous work in vetting the TTA curriculum against these LOTE standards ensured paved the way for this significant achievement. Ms. Gabby is also a dedicated scholar, having earned her degree in educational leadership from the University of Houston, where her research focused on addressing real-world challenges in urban education through equity-centered, data-informed leadership. Known for her authenticity and mentorship, Ms. Gabby often shares her guiding advice. Be yourself. Everyone else is already taken. Please join me in welcoming Ms. Gabby Panjakamar. Alright, thank you so much. I actually did not expect that. I always love coming to your cultural events. I am an immigrant. I come from Romania.
understand how cultures and languages shape our future, and I truly, truly appreciate your community for offering your kids the opportunity to learn Tamil, not just the language, but the culture, because this is how the tradition moves forward, even if we call this United States our country as of now. And I want to conclude with thanking you as a community and the leadership of HTS for working with us, and I want to assure you that we continue to support you because we understand how important world languages and cultures are. Thank you. Thank you so much. முத்தமிழ் விழாவுக்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ரீசெண்டாக கேள்விப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்து திவா பாலகிருஷ்ணன் கேட்டீங்கன்னா திவா பாலகிருஷ்ணன் அவங்களுடைய திவா வந்து அவங்களுடைய பள்ளியில் வந்து ஏதோ ஒரு நிகழ்வுல வந்து ஒரு அருமையான ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழினுடைய ஐஎஸ்சியிலேயே தமிழ் பள்ளியில் நிகழ்வுகளை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் என்ன பேசுறீங்க, அவங்ககிட்ட என்ன மீட்டிங் அதை பற்றி சொல்லணும். நான் வந்து ஸ்கூலில் வந்து ஈவெண்ட்லி ஒரு கிளாஸ் எடுத்தேன். அந்த கிளாஸில் நாங்கள் நிறைய ஸ்பீச்சஸ் கொடுப்போம். ஸோ அந்த ஸ்பீச்சில் வந்து எங்களுக்கு 2 டாபிக் கொடுத்தாங்க. இது வந்து எங்களோட 5 வேல்யூஸ் பேசலாம், இல்லை நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பேசலாம். செகண்ட் டாபிக் எடுத்தேன். அதில் வந்து நான் சொன்னது வந்து ஏபிசியில் கம்யூனிட்டி அப்புறம் பேசும்போது ஏபிசியில் சொன்னாங்க வந்து ஏபிசி போர்டு. ஸோ நான் நீங்களே சொல்லுவாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஐஎஸ்சி அப்ரோச் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான வேலைகள் வந்து ரொம்ப ஈஸியாக முடியும் அப்படிங்கிறது அது ஒரு உதாரணமாக தான் இப்போ திவாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம கேள்விப்படுற இன்னொரு நியூஸ், அதாவது சிகை கொற்றன் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பரபரப்பாக இப்போது பரவாயில்ல பேசப்படுகிற ஒரு விஷயம், அதாவது ஈஜிப்டில் இருக்கிற அந்த வேல்யூ ஆஃப் திங்ஸ் அந்த மாநிலத்தில் வந்து உள்ள தமிழ் அதில் வந்து சிகை கொற்றன் அப்படிங்கிற ஒரு பேர், அதாவது தமிழுக்கும் ஈஜிப்டுக்கும் வந்து ஒரு வியாபாரத்தோட
முக்கியமான தேவை வந்து குடிபெயர்ந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட தமிழ் வந்து 2வது மொழியாக அவங்க இருக்கும்போது அதை கற்றுக்கொள்கிற அந்த ஆர்வத்தை வந்து அவங்க தொடர்ந்து தக்க வச்சுக்க வேண்டியதுக்கான ஒரு தேவை இருக்குது. நம்மளுடைய பாடத்திட்டம், நம்மளுடைய நம்ம கற்பிக்கிற முறைகளில் வந்து அதில் ஒரு கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் முறையெல்லாம் போயிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம நிறைய இந்த கேள்விப்பாய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுக்க ஆரம்பிச்சோம். அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் நிறைய வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கோம். நம்ம திருக்குறள் புக்கு அவங்க வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சிந்துஜா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்மளுடைய பெற்றோர்களுக்கு மத்தியிலையும் கூட நிறைய பேர் உங்களுக்கு இப்போ நிறைய இந்த அஜென்டிக் ஏஐயில் வந்து அனுபவம் இருக்கிற மக்கள் இருப்பீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ஏஐ பயன்படுத்தி இந்த மாதிரி கேமிஃபைட் லேர்னிங் பண்ணக்கூடிய மக்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நிறைய வேலைகள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய தொடர்ந்து பண்ணணும்னு விருப்பப்படுறோம். பசங்க வந்து வெறுமனே ஒரு பாடப்புத்தகத்தை எடுத்து படிக்கிறத இந்த மாதிரி சப்ளிமெண்டல் லேர்னிங் வந்து நிறைய தேவைப்படுது. ஒரு சனிக்கிழமைக்கு இன்னொரு சனிக்கிழமைக்கு நடுவில் அதை தொடர்ந்து அறிந்து போகாமல் தொடர்ந்து அவங்க வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ முத்தமிழ் விழாவில் இன்னைக்கு கலந்து கொண்டு பங்கேற்கிற நம்முடைய மாணவ மாணவியர், ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க ஆசிரியர்கள், மக்கள், தன்னார்வலர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கொண்டு வாய்ப்பு February 14th வந்து Miss Gabby, can you please come on stage? Thank you so much. February 14th வந்து நம்ம ஆர்ட் காம்படிஷன் அண்ட் வாரண்டரி காம்படிஷன் எல்லாமே நடந்தது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்ட் காம்படிஷன்ஸ்க்கான ப்ரைஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். கிட்ஸ் நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க எனக்கு தெரியும். சாரி, நான் முன்னாடியே மெயில் அனுப்பியிருந்தோம். நாங்கள் ட்ரோஃபீஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போதைக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் தான் கொடுக்குறோம். உங்களோட ட்ரோஃபீஸ் வந்து உடனே ரீச் ஆனோன்னு நாங்கள் உங்களுக்கு திருப்பி தமிழ் ஸ்கூலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வண்ணம் தீட்டும் போட்டிக்கான ப்ரைஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். முன்மலலை மலலை கிட்ஸ் பிலோ 6 ஏஜ். ஓகே, நான் ஃபஸ்ட்டு 3rd ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். மிஸ் கேபி ப்ளீஸ் கம் ஹியர். I'll invite 3rd prize Akshara Arjun. Munmalai Akshara Arjun 3rd prize win பண்ணிருக்காங்க. Congratulations Akshara. அடுத்ததா 2nd prize நவிகா கோகுலன். நவிகா கோகுலன் First prize வண்ணம் தீட்டும் போட்டி ஷாஷினி சிவகுமார். ஷாஷினி சிவகுமார். Congratulations Shashini. Thank you Miss Gabby. Please have your seat. Thank you so much. அடுத்தது ஓவிய போட்டி 1க்கான ப்ரைஸஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஓவிய போட்டி 1 4th prize தீக்ஷா சுரேஷ் குமார் பைஜேன். ப்ளீஸ் I would like to ask தீக்ஷிதா சுரேஷ் குமார் பைஜேன். Congratulations Dikshita. அடுத்ததா 3rd prize Diksha. Congratulations Diksha. அடுத்தது 3rd prize ஸ்ரீனிகா தனீஷ்.
போட்டி ஹரிணி பிரகாஷ். ஓவிய போட்டி 1, செகண்ட் பிரைஸ் ஹரிணி பிரகாஷ். அடுத்ததா ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஓவிய போட்டி 1 ஆதிரா தர்மலிங்கம். Thank you, Bobit. Mr. Sankar. ஓகே, ப்ரைஸ் வாங்குற கிட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் இங்கே வந்து நிற்கிறீங்களா? டைம் லேட்டாக எடுக்க வேண்டாம். அதுக்காக புதுசாக வாங்குறவங்களை தான் சொல்லியிருக்கேன். ஓவிய போட்டி 2, ஓவிய போட்டி 3, கலைமண் 1, கலைமண் 2. அவங்க எல்லாரும் ஸ்டேஜில் ரைட் சைடில் நின்றுக்கோங்க. ஓகே, அடுத்து ஓவிய போட்டி 2க்கான ப்ரைஸஸ் வந்து சொல்ல போகிறோம். ஓவிய போட்டி 2 அகில சுல்தானா நிலை 4 என்று 5ஆம் பரிசு. ரொம்ப கஷ்டப்பட்டு சிவானி பாலமுருகன் நிலை 1, 4ஆம் பரிசு. ஆதி விநாயகம் சிவகுமார் நிலை 3, 3ஆம் பரிசு. கவினி யோகானந்த் நிலை 3, 2ஆம் பரிசு. ஆவிரா கோபிசங்கர் நிலை 3, முதல் பரிசு. நன்றி சங்கர். யமுனா கொஞ்சம் ஓவிய போட்டி 3 பரிசு கேட்கிறோம். பிரிஷா கணேஷ் நிலை 4, 5ஆம் பரிசு. சஹானா குமார் இளநிலை 4ஆம் பரிசு. நன்றி சதீஷ்குமார் நிலை 4, 3ஆம் பரிசு. தியா விஜய் நிலை 4, 2ஆம் பரிசு. ரித்திக் சரவணன் நிலை 1A, முதல் பரிசு. நன்றி யமுனா. அடுத்து கலைமண் போட்டிக்கான பரிசு ராதிகா அவர்களுக்கு கொடுப்பான்னு கேட்டுக்கிறோம். சார்விக் யோகானந்த் நிலை 1C, 3ஆம் பரிசு. கொஞ்சம் இந்த குழந்தைங்களாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாமல் கைத்தட்டி அடுத்த முறையே கலந்துப்பாங்க. சைந்தவி மோகன் சுந்தரம் நிலை 2A, 2ஆம் பரிசு.
சொல்லுது. தயவு செஞ்சு அமர்ந்து மற்ற போட்டிகளையும் தவறாமல் பார்க்கணும் கேட்டுக்கோம். எல்லாரும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சத்தம் போடாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா தான் பேசுறதெல்லாம் கேட்கும். இன்னும் நல்லா கண்டினியூவாக நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அமைதியாக சீட்டில் உட்காந்து கொஞ்சம் கவனிங்க. டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் என்ட்ரன்ஸில் வரும்போது பார்த்துருப்பீங்க, ரேபிள் டிக்கெட்ஸ் வாங்கியிருப்பீங்க. எதுக்கு அது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ இப்போது ரேபிள் ப்ரைஸஸ் கொடுக்க போகிறோம். கெட் ரெடி. எல்லாரும் வந்து உங்களோட ரேபிள் டிக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்பர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். யாருக்கு லெஃப்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது உங்கள் ரேபிள் டிக்கெட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கா? யாராவது குழந்தைங்க வந்து கொஞ்சம் வாலண்டியர் பண்ணுறீங்களா? வெயிட் பண்ணுங்க. நம்பர் சொல்றேன். டிக்கெட் எல்லாரும் எடுத்தீங்களா? ஓகே. 500643. மறுபடியும் சொல்றேன். 500643. 500643. யார் இந்த லக்கி பர்சன்? இருக்கீங்களா இங்க? ஓகே. இந்த ரேபிள் பிரைஸை கொடுக்குறது யாருன்னா கேடி ஆர்ட் ஸ்கூல் வழங்கும் $200 மதிப்புள்ள ஒரு வாரத்துக்கான சம்மர் கேம்ப் வவுச்சர். தேங்க்யூ ஜோதிகம். ஓகே, அடுத்ததா ரெண்டாவது ரேபிள் எடுக்க போகிறோம். கையிலே வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி. அடுத்த நம்பரு ரெடி? எல்லாரும் யாரோ ஒருத்தருக்கு நம்பரை சொல்லுங்க, நான் படிச்சுக்கிறேன். 500,627. 5,627. 5,627. சிந்து வாங்க. சிந்து தான் லக்கி வின்னரு. முதல்ல நான் தான் டிக்கெட் வாங்கினேன். ஓகே, இதுவும் வந்து கேசி ஆர்ட் ஸ்கூல் வழங்கும் $200 மதிப்புள்ள ஒரு வாரத்திற்கான சம்மர் கேம்ப் வவுச்சர். நன்றி. லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ராபிளுக்கு லாஸ்ட் வந்து சூஸ் பண்ண போகிறோம். யார் அந்த நெக்ஸ்ட் லக்கி வின்னர்னு பார்க்கலாம். $5,00626. 5,00626. 5,626. யார்கிட்ட இருக்குன்னு தேடி பாருங்க. டிக்கெட் இருந்தா மட்டும்தான் பரிசு, இல்லைன்னா அடுத்த நம்பர். நல்லா புழுக்குங்க. சரி, ஓகே, மேல வாங்க. வேற யாராவது 5,626 இருந்தா இப்பயே சொல்லிடுங்க, பரிசு கொடுக்கறதுக்கு முன்னாடி. இந்த பரிசை வழங்குறது கொடுக்கறது இந்த பரிசு. ஓகே, இந்த பரிசு வழங்குறது கார்டோவன் ஆர்ட் ஸ்கூல் வழங்கும்
பண்ணியிருக்காங்க. கிராண்ட் டூ பெனிஃபிஷியல் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ். பெனிஃபிஷியல் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்களோட ரேப்ஸில் ரன் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் பேரண்ட்ஸ் நீங்கள் அவங்க டெஸ்ட்டில் போய் சைன் அப் பண்ணிக்கலாம். பெனிஃபிஷியல் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்களோட ஓன் ரேப்ஸ் இருக்குது. நீங்கள் சைன் அப் பண்ணால் சைன் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. பகலில் நட்சத்திரங்கள் பார்ப்பவர் உண்டா? ஆம், நாம் அனைவரும் இன்று பார்க்க போகிறோம். வர இருப்பது இன்னும் நட்சத்திரங்கள். அண்ணாக்கா ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ என்று விழாவில் விறுவிறுப்பை ஏற்று சிறுசிறுப்பாக ஒரு ஆட்டம் ஆட வருகிறார்கள் நம்ம நிலை 4 மின்னும் நட்சத்திரங்கள். அடியாக்கமா கைய கட்டு புதுராகத்தே விட்டு கட்டு அடியா கோடி மேளங்கொட்டு இந்த ராசாவின் நெஞ்சத்தொட்டு ஒரு கட்டுக்காவன் இது ஒத்துக்காது இதை கட்டி போட ஒரு சூரன் ஏது அடிமடியில் சேமிப்பேன். நீ கத்தின் தாரைகளில் பாய்ந்தாடப் போகின்றேன். ஆகாய சில்லுகளை அடிமடியில் சேமிப்பேன். மனசெல்லாம் நன்னாரே 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 நன்னாரே
எல்லாரும் தயவுசெய்து கொஞ்சம் அமைதியா இருந்து அவங்களுக்கு நல்ல ஜோரா கை தட்டினீங்கன்னா அவங்க வரும்போது இன்னும் ஜோரா ஆடுவாங்க. நீங்க கொடுக்குற உற்சாகம் குழந்தை இன்னும் நல்லா சந்தோஷமா நல்ல ஜோரா கை தட்டி கிராமத்து காற்று திசை மாட்டு மொழி ஓசை கேட்கும் நெல்லமாய் வெண்ணாமல் ஸ்ரீ தேவனின் குரல் பாட்டு உள்ளத்தில் ஒலிசை நெய்யும் சிரித்த காக்கை இல்லா சுமையிலே என்று ஒரு கிராமிய தமிழ் இசைக்கு நடனமாட வரும் நிலை 2 செவ்வரலில் ஒப்புக்கள்.
விவாசனா ஸ்ரீ திவ்யா திவா நகமலிகா மற்றும் தர்ஷினி. கருவில் இருந்தோம் கவலையின்றி கண்மூடி கிடந்தோம் தோம் தரையில் விழுந்தோம் விழுந்தவுடன் கண் தூக்கம் தொலைத்தோம் அப்போது அப்போது போன தூக்கம் என் கண்களிலே எப்போது எப்போது வந்து சேரும் விடை தோணலையே தோம் கருவில் இருந்தோம் கவலையின்றி கண்மூடி கிடந்தோம் தோம் தரையில் விழுந்தோம் விழுந்தவுடன் கண் தூக்கம் தொலைத்தோம் கருவில் இருந்தோம் கவலையின்றி கண்மூடி கிடந்தோம் அப்போது அப்போது போன தூக்கம் நம் கண்களிலே எப்போது எப்போது வந்து சேரும் விடை தோணலையே தண்ணீரில் வாழ்கின்றோம் நாம் கூட மச்சவதாரம் தான் தோம் கருவில் இருந்தோம் கவலையின்றி கண்மூடி கிடந்தோம் அலைகளை அலைகளை பிடித்து கொண்டு கரைகளை அடைந்தவர் யாரும் இல்லை தனிமையில் தனிமையில் தவித்து கொண்டு சௌக்கியம் அடைவது நியாயம் இல்லை கவலைக்கு மருந்திந்த ராஜதவம் கண்ணீர் கூட போதையின் மறுவடிவம் வழியது வாழ்க்கையது விளங்கவில்லை வட்டத்துக்கு தொடக்கமும் முடிவும் இல்லை கற்பனை வரைவது நின்றுவிடும் கனவுகள் மட்டும் இல்லை என்றால் கவலைகள் நம் உயிர் தின்றுவிடும் தோம் கருவில் இருந்தோம் கவலையின்றி கண்மூடி கிடந்தோம் தோம் தரையில் விழுந்தோம் விழுந்தவுடன் கண் தூக்கம் தொலைத்தோம் அப்போது அப்போது போன தூக்கம் நம் கண்களிலே எப்போது எப்போது வந்து சேரும் விடை தோணலையே
புவியகம் சுற்றி வந்தேன், விண்ணை தொட்டும் வந்தேனே. இந்த மண்ணில் ஏதோ ஒன்று வெற்று மொழி சொற்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டே வந்தேனே. என் தமிழில் ஏதோ ஒன்று பிரிந்திடும் வரை இதன் பெருமைகள் எதுவும் அறிந்திடவில்லை நெஞ்சம். மறுபடி பதத்தினை நான் பதிக்கும் பொழுது சிலிர்க்குது தேகம் கொஞ்சம். நரம்புகள் அனைத்திலும் மரம் எனும் உரம்தான். உலகத்தின் முதல் நிறம் தமிழ் நிறம்தான். 7 கோடி முகம் ஆனால் ஒரே ஒரு பெயர் தான். அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர்தான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. கட்டி வச்ச நாத்தையெல்லாம் உத்து உத்து பாக்குதமா, கட்டி வச்ச காலமாடு மூ மூ. பச்சரிசி பொங்க வச்சு பக்குவமா குழம்பு வச்சு கூப்பிடுதே சொந்த ஊரு. ஓய் ஓய் எஞ்சாமி தந்தானே, எல்லாமே எஞ்சாமி தந்தானே. எனக்கும் தந்தானே, எல்லாமே உனக்கும் தந்தானே. ஏ எஞ்சாமி தந்தானே, எல்லாமே எஞ்சாமி தந்தானே. தென்னையும் தந்தானே, காத்தார திண்ணையும் தந்தானே. நிம்மதி நெஞ்சுக்கு தூரம் சொன்னது யாருன்னு கூறுமுல்ல. சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்ல, பூமிக்கு யாருமே பாரம் இல்ல. ஏத்த வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான், விளைய வச்சானே. ஏத்த வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான், விளைய வச்சானே. எஞ்சாமி தந்தானே, எல்லாமே எஞ்சாமி தந்தானே. எனக்கும் தந்தானே, எல்லாமே உனக்கும் தந்தானே. எட்டூரு எட்டூரு எட்டுமானோ, அப்பாரும் முப்பாரும் தொட்டவானோ. எட்டூரு எட்டூரு எட்டுமானோ, அப்பாரும் முப்பாரும் தொட்டவானோ. ஓகே, நம்ம எல்லாரும் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால உங்கள் எல்லாருக்கும் ஸ்நாக் பிரேக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் ஸ்நாக் பிரேக்கு அப்புறம் நமக்கு 1C பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கு. ஸோ வித் 1C டீச்சர்ஸ் அண்ட் ரெடியாக பேக் ஸ்டேஜ் வரணும். ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் வந்து டீ பக்கோடா இருக்கு, அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து பீஸா இருக்கு. ஸோ 20 minutes பிரேக் முடிச்சதுக்கப்புறம் 1C பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்.